தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டும் புரிஞ்சுக்கிறதுக்கான பக்குவமும் இல்லை, அந்த அளவுக்கு அறிவுத்திறனும் இல்லை. நான் ஒன்று மட்டும் கேட்குறேன். விசிக பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா திமுகவை தாக்கி பேசியது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆதரவு அளிப்பது போல கண்டனம் தெரிவிக்க மறுத்துள்ளது திமுகவினரிடம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அரசு சார்ந்த நிகழ்ச்சி, அரசு சம்பந்தப்பட்ட கேள்விகளை கேட்கலாம். மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், மாநகராட்சியினுடைய ஆணையர் உள்ளிட்ட அரசு துறையினுடைய அதிகாரிகள் பங்கு பெற்று இருக்கின்றார்கள். எனவே அரசியல் சார்ந்த கேள்விகளை தனியாக உங்களை சந்திக்கின்ற பொழுது நீங்கள் கேட்டால் நிச்சயமாக அதற்கு பதிலளிக்க விரும்புகின்றேன். மற்ற மாவட்ட துறை சார்ந்து ஒரு பதிலை உங்களிடத்தில் முன்வைக்க விரும்புகின்றேன். முதலமைச்சர் அவர்கள் எக்காலத்திலும் குறிப்பாக மின்வாரியம் தொடர்பாக எந்த சூழ்நிலையிலும் அதானியை சந்திக்கவில்லை என்று ஒரு அறிக்கை கொடுக்கப்பட்டிருந்தது. அதற்கு பிறகும் அந்த அறிக்கையின் மீது சில கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள். ஒரு முறை படித்து தெரிஞ்சுக்கலாம், ஒரு முறை படித்து புரியலன்னா பல முறை படித்து முயற்சிக்கலாம். பல முறை படித்து அந்த அறிக்கையை புரிஞ்சுக்க தெரியல அப்படின்னா தெரிஞ்சவங்ககிட்ட விளக்கத்தை கேட்டு தன்னை சரி பண்ணிக்கலாம். அப்போ படித்தும் புரியலை, பல முறை படித்தும் புரியலை, தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டும் புரிஞ்சுக்கிறதுக்கான பக்குவமும் இல்லை, அந்த அளவுக்கு அறிவுத்திறனும் இல்லை. நான் ஒன்று மட்டும் கேட்குறேன். அந்த வரிகளில் ஜாமீன் அமைச்சர்னு இருந்துச்சு. பிஜேபியில் எத்தனை பேர் ஜாமீனில் வெளில வந்திருக்காங்க, எத்தனை பேர் அமைச்சர்களாக இருக்காங்க. ஒரு பக்குவத்தை சொல்லுகின்ற பொழுது, ஒரு கருத்தை சொல்லுகின்ற பொழுது மாற்று கருத்துக்களை நாங்கள் முன்வைக்கின்றோம். இந்த 3 ஆண்டுகளில் அதானி நிறுவனத்திடமிருந்து எந்த விதமான உறவுகளோ தொழில் ரீதியான வர்த்தக தொடர்புகளோ இல்லை என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறோம். அவர்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்பது 7 ரூபாய் ஒரு பைசாக்கு வாங்கக்கூடிய மின்சாரம் என்பது கடந்த அதிமுக ஆட்சியில் போடப்பட்ட மின் ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் வழங்கப்பட்ட நிதி என்பது உச்சநீதிமன்றம் வரை சென்று வழக்கு நிலுவையில் இருக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் நாங்கள் தடையாணை கேட்டோம், உச்சநீதிமன்றம் தடையாணை வழங்கவில்லை. அதனால் அந்த நிதி விடுவிக்கப்பட்டது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.